நீங்க இன்னும் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்க்கலனா, மேல இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்குள்ள வாங்க. வாவ் அம்மா, நான் இந்த மாதிரி ஒரு வீட்டை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. டேய் சக்கு, இத வீடுன்னு சொல்லாதடா, மாளிகைன்னு சொல்லு. இந்த வீட்டுல குடியிருக்கிறவங்க கண்டிப்பா பெரிய பாக்கியசாலியா தான் இருப்பாங்க. இந்த சமயத்துல விளையாடுறதுக்காக குக்கு பால் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்தான். டேய் குக்கு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடு, இல்ல இந்த வீட்டுல குடியிருக்கவங்க உன்னை பார்த்தா கண்டிப்பா திட்டுவாங்க. ஜக்கு, இந்த வீடு எங்களோட வீடு. இந்த வீட்ல நான், என்னோட அம்மா, என்னோட அப்பா, நாங்க 3 பேரும் தான் குடியிருக்கோம். குக்கு சொன்னதை கேட்டுட்டு கோரிக்காவும் ஜக்கு 2 பேருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப கதவை திறந்துகிட்டு சோனாக்குருவியும் வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு. சோனா, நீயா? இந்த வீட்டை அண்ணாந்து பார்க்க கூட அருகதை இல்லாத உனக்கு இந்த வீடு எப்படி கிடைச்சது? கோரி மேடம், யாருக்கு அருகதை இருக்கு யாருக்கு அருகதை இல்லைங்கிறத நாம முடிவு பண்ணக்கூடாது. அத அந்த இயற்கை தான் முடிவு பண்ணணும். இந்த வீடு எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒருவேளை நாளைக்கே இந்த வீடு என்னை விட்டு போயிட்டா அதுக்காக வருத்தப்பட மாட்டேன். அப்பயும் நான் என்னோட கடமைகளை சரிவர செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருப்பேன். சோனா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு எதுவுமே புரியல. அது புரியாட்டி போனா கூட பரவாயில்ல, அதை விட்டு தள்ளு. இந்த வீடு உனக்கு எப்படி கிடைச்சது அதை மட்டும் எனக்கு தெளிவா சொல்லு. இப்படி கேட்ட உடனே சோனாக்குருவி அந்த வீடு தனக்கு எப்படி கிடைச்சதுங்கிற விஷயத்த தெளிவா சொல்ல ஆரம்பிச்சது. சோனாக்குருவி தன்னுடைய கதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதும் அதை கேட்ட கோரிக்காகும் தன்னுடைய பையன் ஜக்குவை கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு போன கோரிக்காவும் தன்னோட கணவர் காலுக்காகத்துக்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. காலுஜி, இன்னையிலேருந்து நம்ம இந்த காட்டுல எத்தனை காஞ்ச மரங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்துறோம். என்னது, இந்த காட்டுல உள்ள காஞ்சி போன மரங்களுக்கு நாம தண்ணி ஊத்தணுமா? கோரி, உனக்கு என்னாச்சு? உடம்பு நல்லா தானே இருக்கு. உடம்புக்கு ஏதாவது இருக்கும் போல தெரிஞ்சிச்சுன்னா டாக்டரை போய் பாரு. இப்படி சொல்லிட்டு காலுக்காவும் அங்கிருந்து பறந்து போச்சு. காலுஜி, காலுஜி, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. ஆனா காலுக்காவும் கோரிக்காவும் சொல்றது எதையும் காதுல வாங்காம அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஜக்கு, உங்க அப்பா நான் சொல்றத காதுல வாங்கவே இல்ல. அவரை விட்டு தள்ளு. இனிமே நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். அம்மா, நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன், என்ன விட்டுருங்க. டேய் சக்கு, இந்த காட்டுல உள்ள காஞ்சி போன மரங்களுக்கு தண்ணி ஊத்துனாதான் நாமளும் சோனாக்குருவியை விட பெரிய பணக்காரங்களா மாற முடியும். அம்மா, அந்த சோனா ஆண்டி உங்களை பைத்தியமாகறதுக்காக ஏதோ பொய் சொல்லியிருக்காங்க. மரத்துக்கு தண்ணி ஊத்துனதுனால அவங்களுக்கு பணம் கிடைக்கல, வேற ஏதோ வழியில தான் அவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கணும். காஞ்சி போன மரத்துக்கு தண்ணி ஊத்துனா அந்த மாதிரி வீடு கிடைக்கும்னா காட்டுல உள்ள எல்லாரும் வேலை பார்த்து சம்பாதிக்கிறத விட்டுட்டு காட்டுல உள்ள காஞ்சி போன மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிருவாங்க. டேய் சக்கு, இப்படியெல்லாம் பேசாதடா. சோனாக்குருவி சொன்னதெல்லாம் உண்மைதான்டா. தயவு செய்து என் கூட வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அம்மா, எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்குறேன். நைட்டு டின்னர் செஞ்சுட்டு என்ன எழுப்புங்க. இப்படி சொல்லிட்டு ஜக்கா அந்த சோபாவில படுத்து தூங்க ஆரம்பிச்சான். உங்களை எல்லாம் நம்பி எந்த புண்ணியமும் இல்ல. நானே போறேன், தனியா நின்னு சாதிச்சு காட்டுறேன். இப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில பறந்து போன கோரிக்காகும் காஞ்சி போன மரம் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சது. இப்படி ரொம்ப நேரம் பறந்து தேடின கோரிக்காகும் காஞ்சி போன மரம் எதுவும் கிடைக்காதால கழிச்சு போய் ஒரு மரத்துல உட்காந்துச்சு. இந்த பக்கம் உள்ள எல்லா மரமும் பசுமையா தான் இருக்கு. காஞ்சி போன மரத்தை கண்ணால கூட பார்க்க முடியல. கோரிக்காவும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப சாகர்புறா கொஞ்சம் காஞ்சி போன மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு அந்த வழியா பறந்து வந்துச்சு. சாகர், சாகர், கொஞ்சம் நில்லு, நான் சொல்றத கேட்டுட்டு போ. கோரி இப்படி சொன்னதும் சாகர்புறா அங்க வந்துச்சு. சொல்லுங்க கோரி மேடம், எதுக்காக என்ன கூட்டிங்க? நீ இந்த காஞ்ச மரக்கட்டைகளை எங்க இருந்து எடுத்துட்டு வரேன்னு எனக்கு சொல்லு. காஞ்சி போன மரம் எனக்கு ரொம்பவும் அவசரமா தேவைப்படுது. நீங்க இங்க இருந்து வலது பக்கமா பறந்து போனீங்கன்னா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு வேப்ப மரம் வரும். பிறகு அந்த வேப்ப மரத்துக்கு இடது பக்கமா பறந்து போகணும். இடது புறமா போனா காஞ்ச மரங்கள் இருக்குமா? இல்ல, இடது பக்கமா பறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அருவி ஒண்ணு இருக்கும். அந்த அருவியில இருந்து நீங்க கிழக்கு பக்கமா பறந்து போகணும். அப்படி ஒரு 1/2 கிலோமீட்டர் பறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பாழடைஞ்ச கோவில் ஒண்ணு வரும். அந்த கோயில் கிட்ட தான் காஞ்ச மரங்கள் இருக்கா? இல்ல, அவசரப்படாதீங்க. அந்த கோவிலுக்கு தென்கிழக்கு திசையில நீங்க பறந்து போனீங்கன்னா ஒரு பெரிய மைதானம் வரும்.
அந்த மைதானத்துல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு நீங்க இப்ப மேற்கு பக்கமா பறந்து போக ஆரம்பிக்கணும். இந்த திசையில நீங்க 1 மணி நேரம் பறந்து போனீங்கன்னா அங்க ஒரு கடற்கரை வரும். இதுக்கு மேல உன் பேச்ச நான் கேட்டேன்னா எனக்கு தான் மயக்கம் வரும். சாகர், வாயை மூடிக்கிட்டு போயிடு. காஞ்ச மரங்கள் எங்க இருக்குன்னு நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். இப்படி சொன்ன கோரிக்காவும் அங்கிருந்து ரொம்பவும் கோவமா பறந்து போச்சு. கோரிக்காவும் கோவமா போனதை பார்த்த சாகர் புறா தன்னோட மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு மரக்கட்டைகளை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ரொம்ப நேரம் பறந்து போனதுக்கு அப்புறம் கோரிக்காவும் ஒரு காஞ்சு போன மரத்தை பார்த்துருச்சு. மரமே மரமே, எனக்கு தெரியும் நீ தண்ணி இல்லாம தான் இந்த மாதிரி காஞ்சி போயிருக்க. யாராவது தண்ணி ஊத்துனாங்கன்னா நீயும் மற்ற மரங்கள் மாதிரி பசுமையா மாறிடுவ. நமக்கு யார் தண்ணி ஊத்துவாங்கன்னு நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். இப்படி சொன்ன கோரிக்காவும் பிறகு அங்கிருந்து பறந்து போய் ஒரு பானை நிறைய தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த மரத்தோட வேர்களுக்கு ஊத்துச்சு. இங்க நடக்கிறது எல்லாம் பக்கத்துல ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்த ரீட்டா கிளி பாத்துக்கிட்டே இருந்துச்சு. மரமே, நீ சீக்கிரமா பசுமையா மாறணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். இந்த கோரிக்கு என்னாச்சு? பட்டு போன மரத்துக்கு ரொம்பவும் அக்கறையா தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட கோரிக்காகத்துக்கு கோபம் வந்து உடனே ரீட்டா கிட்ட போச்சு. ஏய் ரீட்டா, இப்ப நீ எதுக்காக சிரிச்ச? கோரி, இது பட்டு போன மரம். இது இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. அந்த மரத்துக்கு போய் தண்ணி ஊத்துறத பார்த்தா சிரிக்காம வேற என்ன பண்ண முடியும்? ரீட்டா கிளி சொன்னதை கேட்ட கோரிக்காகத்துக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு. இருந்தாலும் கோபத்தை அடக்கிக்கிட்ட கோரிக்காகம் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. இந்த மரத்துக்கு எதிர நம்ம கோவப்பட்டு யாரையும் திட்டக்கூடாது. ரொம்ப அமைதியான பறவை மாதிரி நடந்துக்கணும். அப்பதான் சோனா குருவிக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அரண்மனை எனக்கும் கிடைக்கும். ரீட்டா சகோதரி, நீங்கெல்லாம் இந்த மரத்தை பட்டு போன மரம்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னவோ இந்த மரத்துக்கு இன்னும் உயிர் இருக்குன்னு தோணுது. நீங்க எல்லாம் என்னை எப்படி கிண்டல் பண்ணனாலும் சரி, நான் இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே தான் இருப்பேன். இந்த மரம் பசுமையா மாறுற வரைக்கும் நான் என்னோட கடமையிலிருந்து விலக மாட்டேன். கோரி, உனக்கு உண்மையிலேயே பைத்தியம் தான் பிடிச்சிடுச்சு. இனிமே உன்கிட்ட பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கணும். உன் பக்கத்துல வந்து பேசக்கூடாது. அப்படி பேசினா நீ சமயத்துல என்ன கடிச்சு வச்சாலும் வச்சிருவ. இப்படி நினைச்ச ரீட்டா கிளி பிறகு மரக்கட்டைகளை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. மறுநாள் ரீட்டா கிளி மற்ற எல்லா பறவைகள் கிட்டையும் கோரிக்காகத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சது. ஆமாப்பா, உண்மையிலேயே சொல்றேன், நம்ம கோரிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பிறகு அடுத்தடுத்து வந்த நாட்கள்ல கோரிக்காக அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊத்துறத பார்த்துட்டு மற்ற பறவைகள் எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் கோரிக்காக மௌனமாவே இருந்துச்சு. சிரிங்க, நல்லா சிரிங்க. சோனா குருவி மாதிரி நானும் ஒரு அரண்மனை இந்த மரத்துக்கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் வட்டியை முதலமா திருப்பி கொடுக்கறேன். இப்பவே உங்க வாயை உடைச்சி போடணும் போலதான் இருக்கு. இருந்தாலும் இந்த மரம் என்னை பத்தி தப்பா நினைக்க கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கிறேன். அம்மா, என்னம்மா நீ இப்பெல்லாம் வீட்டுல இருக்கிறதே இல்ல, எங்க தான் போறீங்க? சரி சரி, எனக்கு சாப்பாடு எடுத்து கொடுங்க. டேய் ஜக்கு, நான் எனக்காக கஷ்டப்படல, நம்ம குடும்பத்துக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். நாம எல்லாம் கூடிய சீக்கிரம் பெரிய அரண்மனையில வாழ போறோம். மறுநாள் கோரிக்காக மறுபடியும் சோனா குருவி கிட்ட போச்சு. சோனா, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. அந்த மரத்துக்கு உன் மேல அனுதாபம் எப்படி வந்துச்சு? அத நீ எனக்கு சொல்லு. கோரி மேடம், எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆமா ஆமா, ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கடைசி நாள் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போன சாப்பாட்டை பார்த்துட்டு இந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு அந்த மரம் கேட்டுச்சு. இப்படி ஆரம்பிச்ச சோனா குருவி அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் மறுபடியும் கோரிக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. உடனே அன்னைக்கு சாயங்காலமே கோரிக்காக ஒரு டப்பாவை எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட போச்சு. மரமே, நான் வேலை பார்க்குற வீட்டுல என்னோட ஓனர் அம்மா எனக்கு சரியா சம்பளம் கொடுக்கறதே இல்ல, சாப்பாடும் கொடுக்கறது இல்ல. இங்க பாரு, அவங்க சாப்பிட்டுட்டு வச்சதை என்னோட குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் எடுத்துக்கிட்டு போறேன். என்னோட நிலைமைய பார்த்து உனக்கு இறக்கம் வரலையா? தயவு செய்து என் மேல அனுதாபம் காட்டு. இதுக்கப்புறம் மரம் மாதிரி அப்படியே நிக்காத, என் கூட கொஞ்சமாவது பேசு. கோரிக்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்துல அந்த பட்டு போன மரம் அப்படியே வேரோட கீழே சாஞ்சிருச்சு. ஏன்னா அந்த மரம் ரீட்டா கிளி சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிருந்தது. அங்கிருந்த பறவைகள் எல்லாரும் பார்த்துட்டு வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்த கோரிக்காகத்துக்கு அவமானம் தாங்க முடியல. உடனே அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சது. தாங்கிட்ட இருக்கிற பணம் போதாதுன்னு நினைச்சு இன்னும் பணக்காரியாக ஆசைப்பட்ட கோரிக்காகும் இப்ப அவமானப்பட்டு அழுதுகிட்டே தன்னோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு.
குக்கும் யூடியும் நதிக்கரையில உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப அவங்க அம்மா சோனா குருவி ஒரு இழுப்பால பழத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. குழந்தைங்களா, நீங்க 2 பேரும் சண்டை போடாம ஆளுக்கு பாதி இந்த பழத்தை சாப்பிடுங்க. அம்மா போய் கொஞ்சம் புற்களை எடுத்துட்டு வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு சோனா குருவி அந்த இனிப்பான பழத்தை தன்னோட குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டு அங்க வந்து கலந்து போச்சு. பியூட்டி, இந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த பழத்தை நானே சாப்பிடுறேன். குக்கு, அம்மா இந்த பழத்தை நம்ம 2 பேருக்கும் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதனால நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதியா சாப்பிடுவோம். எனக்கு கூட தான் இந்த பழம் பிடிக்கும். முடியாது, இந்த பழத்தை நான் தான் சாப்பிடுவேன். இப்படி பேசிக்கிட்ட குக்கூரியிட்டையும் பிறகு அந்த பழத்தை தங்களுடைய பக்கம் இழுக்க பார்த்தாங்க. இப்படி இவங்க 2 பேரும் அந்த பழத்தை தங்களுக்கு தான் வேணும்னு ஏத்துக்கிட்டு இருக்க சமயத்துல எதிர்பாராத விதமா அந்த பழம் பக்கத்துல இருந்த நதியில விழுந்துடுச்சு. குக்கு, உன்னாலதான் இந்த பழம் நதியில விழுந்துடுச்சு. இல்ல இல்ல, உன்னாலதான் விழுந்துடுச்சு. நீ மட்டும் அந்த பழத்தை என்ன சாப்பிட சொல்லி இருந்தா இந்த பழம் இப்ப நதியில விழுந்திருக்காது. இரு இரு, அம்மா வரட்டும். நீ செஞ்சதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லி உனக்கு அடி கொடுக்க சொல்லுவேன். சோனா, என்ன இந்த நேரத்துல இங்க இருக்கிற? இன்னைக்கு உன்னோட குழந்தைங்களுக்கு உணவு தேட போகலையா? ரீதா, எனக்கு இன்னைக்கு காலையிலேயே ஒரு இனிப்பமும் பழம் கிடைச்சிருச்சு. அதை கொண்டு போய் என்னுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு எனக்கு வீட்டு கூரையை சரி பண்றதுக்கு கொஞ்சம் காய்ஞ்ச பொருட்கள் தேவைப்படுது. அதை தேடி எடுத்துட்டு போகலான்னு தான் இங்க வந்த. சோனா, நம்ம காட்டுல இருக்கிற பழைய கிணறு ஓரமா 1 வாரத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் காஞ்ச பொருட்களை கட்டாக கட்டி வச்சிருக்கேன். உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீ அதை எடுத்துக்கிட்டு போ. ரீதா, என்னோட வேலை இவ்வளவு ஈஸியா முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு ரொம்ப நன்றி. இப்படி சொல்ல சோனா குருவி பிறகு அதுல காட்டுல உள்ள பழைய கிணற நோக்கி பழனி போச்சு. அந்த இடத்துக்கு போன சோனா குருவி ரீட்டாக்கு அங்க கட்டி வச்சிருந்த காஞ்ச பொருட்களை எடுத்துக்கிச்சு. இப்படி அந்த புல்கட்டை எடுத்துக்கிட்ட சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு பறந்து போச்சு. எல்லா குழந்தைங்களா, 2 பேரும் அந்த பழத்தை சாப்பிட்டீங்களா? சோனா குருவி இப்படி கேட்டதுக்கு 2 பேரும் எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருந்தாங்க. பியூட்டி, உண்மைதான் கேக்குறேன், நீங்க 2 பேரும் அந்த பழத்தை சாப்பிட்டீங்களா இல்லையா? அம்மா, நீங்க கொடுத்துட்டு போன அந்த பழத்தை நாங்க சாப்பிடவே இல்ல. இந்த குக்குவால அந்த பழம் நதியில விழுந்துடுச்சு. என்னது, என்னால விழுந்துடுச்சா? அம்மா, பியூட்டி பொய் சொல்றா. அந்த பழம் நதியில விழுந்ததுக்கு காரணமே பியூட்டி தான். 2 பேரும் சத்தம் போடாம இருல. நான் ஏற்கனவே ரொம்பவும் களைச்சு போயிருக்கேன். இதுல நீங்க தான் எனக்கு தொல்லை கொடுக்குறீங்க. சத்தம் போடாம என் பின்னாலேயே வீட்டுக்கு வாங்க. இப்படி ரொம்பவும் கோவமா சொன்னா குரு பிறகு பூக்கட்டை எடுத்துக்கிட்டு முன்னால பறந்து போக குழந்தைங்க 2 பேரும் பின்னாலேயே போனாங்க. வீட்டுக்கு போன உடனே பூக்கட்டை ஒரு ஓரமா வச்சுக்கோங்க குருவி தன்னோட குழந்தைங்க கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. பசங்களா, 2 பேரும் சத்தம் போடாம இருங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது தானியங்களை எடுத்துட்டு வரேன். அம்மா, என்கிட்ட சண்டை போடாதுன்னு இந்த பியூட்டி கிட்ட சொல்லிட்டு போங்க. அது அம்மா என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உன்கிட்ட தான் சொல்லிட்டு போகணும். குக்கு, நீ இந்த கூட்டுல வந்து உட்காரு. பியூட்டி, நீ போய் அந்த ஜன்னல்ல உட்காரு. நான் வர வரைக்கும் நீங்க 2 பேரும் அங்கேயே உட்கார்ந்துருக்கணும். இப்படி சொன்ன குருவி பிறகு தானியங்களை தேடி கலந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி சாயங்காலம் வரைக்கும் உணவு தேடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அதுக்கு எந்த உணவும் கிடைக்கல. இதனால தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்த சோனா குருவி வர வழியில அந்த காங்களோட வீட்டுக்கு போச்சு. கோரியக்கா, இப்போ வரைக்கும் உணவு தேடி பார்த்துட்டேன், எதுவுமே கிடைக்கல. உங்ககிட்ட கொஞ்சம் தானியங்கள் இருந்தா என்னோட குழந்தைங்களுக்காக கொடுங்க, நாளைக்கு திருப்பி கொடுத்துட்றேன். சோனா, நாங்க சாப்பிட்டது போக கொஞ்சம் தானியங்கள் இருக்கு, அதை உனக்கு கொடுக்குறேன். ஆனா நீ சொன்ன மாதிரியே நாளைக்கு திருப்பி கொடுத்துடு. இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு கொஞ்சம் தானியங்களை கொடுக்க அதை வாங்கின சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குக்கு, நீ எதுக்கு ஜன்னலுக்கு வந்த? நீ போய் உன்னோட கூட்டுல உட்காரு. அம்மா என்னதான் ஜன்னல்ல உட்கார சொன்னாங்க. எனக்கு கூட்டுல உட்காந்து போர் அடிச்சு போயிடுச்சு. வேணும்னா நீ போய் கூட்டுல உட்காரு, நான் இங்கேதான் உட்காருவேன். குழந்தைங்க 2 பேரும் இப்படி கோவமா பேசிக்கிட்டு இருக்கும் போது சோனா குருவி தானியங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துருச்சு. குக்கு, உன்னை நான் எங்க உட்கார சொல்லிட்டு போறேன், நீ இப்ப எங்க உட்கார்ந்துருக்க? அம்மா, குக்கு இங்க ஜன்னல்ல வந்து உட்கார்ந்து எனக்கு தொல்லை
இப்படி சொன்ன கொக்கு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு தன்னோட கூட்டுல வந்து உக்காந்தான். இங்க பாருங்க, 2 பேரும் இந்த தானியங்களை சாப்பிட்டு படுத்துட்டுருங்க. அம்மா இப்படி சொன்ன உடனே குழந்தைகள் 2 பேரும் தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில சோனாக்குருவி விளையாட்டு வாசல்ல உட்கார்ந்திருந்த கோரிக்காகத்தை பார்த்துட்டு அதுகிட்ட போச்சு. என்ன சொன்னா, உனக்கு தான் எந்த கவலையுமே இல்லை. உன்னோட வீட்டுக்காரர் மாசம் ஒரு தடவை வீட்டுக்கு வந்தாலும் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு வராரு. காலேஜி சம்பாதிக்கிறது எங்க சாப்பாட்டுக்கே பத்தல. இதுல எதிர்காலத்துக்காக எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னே தெரியல. நீங்க வேற கோரியக்கா, குக்கும் பியூட்டியும் தினமும் சண்டை போட்டுக்கிறத பார்த்து எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இவங்க 2 பேரும் எப்படி திருத்த போறேன்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னா நீ இந்த விஷயத்துக்கு போய் இப்படி கவலைப்படுற? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. கோரியக்கா, உங்களுக்கு ஒரே ஒரு பையன் ஜக்கு மட்டும்தான். இன்னொரு குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் தெரியும் 2 குழந்தைங்கள வச்சு சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. இங்க பாரு சோனா, குழந்தைங்க மனசுல தான் கூட பிறந்தவங்க மேல எப்பவுமே பாசம் இருக்கும். அத நாம தான் புரிஞ்சுக்கிறது இல்ல. நீ வேணா ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு பியூட்டியை அழைச்சிக்கிட்டு வந்து என்னோட வீட்டுல விட்டுட்டு உணவு தேடப்போ. அதுக்கப்புறம் என்ன அதிசயம் நடக்குதுன்னு நீயே பாப்ப. கோரியக்கா, நீங்க சொல்றதுல எனக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் பியூட்டியை கொண்டு வந்து விட்டுட்டு போறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பியூட்டியை கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக தன்னோட வீட்டுக்கு திரும்பி போச்சு. பியூட்டி, என் கூட வா, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். நானும் வருவேன், என்னையும் அழைச்சிக்கிட்டு போங்க. பியூட்டியை மட்டும் அழைச்சிக்கிட்டு போனீங்கன்னா நான் மட்டும் தனியா இங்க வீட்ல உட்கார்ந்து என்ன பண்ணுவேன்? நம்ம வீட்ல எத்தனை ஈ வந்துட்டு போகுதுன்னு எண்ணிக்கிட்டு இரு. அதுதான் உனக்கு வேலை. பியூட்டி, நீயும் இந்த மாதிரி உன்னோட தம்பியை கிண்டல் பண்ணக்கூடாது. அவன் உன்னை தொல்லை பண்ணனா எவ்வளவு எரிச்சலா இருக்கும் உனக்கு. அதே மாதிரிதான் அவனுக்கும் எரிச்சல் வரும். கொக்கு, நீ வீட்லயே பத்திரமா இரு. அம்மா சாயங்காலம் திரும்பி வரப்ப பியூட்டியை அழைச்சிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி இரவு பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு கோரிக்காக வீட்டுக்கு போச்சு. இவங்க கோரிக்காக வீட்டுக்கு போனப்ப கோரிக்காக வாசல்லையே உட்கார்ந்து இருந்துச்சு. பியூட்டி, நீ கோரி ஆண்டி வீட்டுக்குள்ள போ. சாயங்காலம் திரும்பி வரப்ப உன்னை வந்து அழைச்சிட்டு போறேன். சரிம்மா, ஆனா என்ன எதுக்காக கோரி ஆண்டி வீட்ல இருக்க சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ வீட்டுல இருந்தா குக்குக்கும் உனக்கும் சண்டை தான் வரும். அப்படி சண்டை போட்டுக்கிட்டு அங்க அழுதுகிட்டு இருக்கிறத விட கோரி ஆண்டி வீட்டுல இருக்கிறது எவ்வளவோ நல்லது. சோனா குருவி இப்படி சொன்ன உடனே பியூட்டி கோரி ஆண்டி வீட்டுக்குள்ள போயிடுச்சு. கோரி அக்கா, இப்ப நான் என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னோட வீட்டுக்கு போ. அழைச்சிக்கிட்டு போன பியூட்டி எங்கேயோ காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழு. குக்கு பியூட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான்னு உனக்கு அப்பதான் தெரியும். கோரி அக்கா, நீங்க சொல்றது நல்ல ஐடியா மாதிரி தான் தெரியுது. நான் நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய வீட்டுக்கு போச்சு. என்னம்மா சொல்றீங்க? இப்பதானம்மா நீங்க பியூட்டி கூட போனீங்க? ஆமாண்டா, பியூட்டியை அழைச்சிட்டு போனோம்னா உணவு தேடுறதுக்காக அடர்த்தியான காட்டுக்குள்ள போல. அந்த சமயத்துலதான் பியூட்டி எங்கேயோ தொலைஞ்சிட்டா. அம்மா, வாங்க போய் பியூட்டியை தேடி பாப்போம். நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், பியூட்டி எங்கேயுமே கிடைக்கல. இத கேட்ட கொக்கு கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பிச்சா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? என்னோட அக்கா பியூட்டி என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. என்னை பார்க்கறதுக்காக திரும்பி வந்துடுவா. அம்மா இருங்க, நான் போய் பியூட்டியை தேடி பார்த்துட்டு வரேன். கொக்கு, நான் இந்த காடு புறா பியூட்டியை தேடி பார்த்துட்டு தான் வரேன். பியூட்டி எங்கேயுமே இல்ல. இல்ல, நான் போனேன்னா பியூட்டியை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். பியூட்டி இல்லாம நான் வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன். இப்படி சொல்ல கொக்கு பிறகு அழுதுகிட்டே வீட்டை விட்டு இடையில பரம்புக்கணும். இப்படி போட்ட கொக்கு அடர்த்தியான காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு தன்னோட அக்காவுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பியூட்டி, பியூட்டி அக்கா, நீ எங்க இருக்க? நீ எங்க இருந்தாலும் என்கிட்ட திரும்பி வந்துடு. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட சண்டை போடவே மாட்டேன். உன் கூட சந்தோஷமா விளையாடுவேன். அக்கா திரும்பி வந்துடு. நீ இல்லாம என்னால தனியா வாழ முடியாதுக்கா. கொக்கு இந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ள நிறைய இடங்கள்ல உட்காந்து தன்னுடைய அக்காவை தேடி பார்த்தா. ஆனா பியூட்டி எங்கேயுமே இல்ல. பிறகு அங்க இருந்து பறந்து போன கொக்கு வழியில ரீட்டாவை பார்த்துட்டு இப்படி பேச ஆரம்பிச்சான். ரீட்டா ஆண்டி, பியூட்டியை காணோம். நீங்க பியூட்டியை எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்ல குக்கு, நான் பியூட்டியை எங்கேயுமே பார்க்கல. புறா அங்கிள்,
நீங்க என்னோட அக்கா பியூட்டியை எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்ல குக்கு, நான் வேலையை முடிச்சிட்டு இப்பதான் வரேன். காலையில இருந்து நான் நம்ம காட்டுலயே இல்ல. இப்படி நிறைய இடங்கள்ல தன்னோட அக்காவை தேடி பார்த்த குக்கு பிறகு களைச்சு போய் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தா. குக்கு, உன்னோட அக்கா கிடைச்சாளா? அவளை பாத்தியா? இல்லம்மா, பியூட்டி எங்கேயுமே கிடைக்கல. பியூட்டி மட்டும் மறுபடியும் நான் பார்த்துட்டேன்னா அவகிட்ட சண்டை போடவே மாட்டேன், சந்தோஷமா விளையாடுவேன். உண்மையாக சொல்ற? ஆமாம்மா, உண்மையாதான் சொல்றேன், சத்தியமா தான் சொல்றேன். என்னோட பியூட்டி எனக்கு கிடைச்சிட்டா போதும், அவளை நான் சந்தோஷமா வச்சுப்பேன். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதால நான் இன்னொரு தடவை போய் பியூட்டியை தேடி பார்த்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு சோனா குருவி பிறகு கோரிக்காகத்தோட வீடு நோக்கி பறந்து போச்சு. அங்க போன சோனா பிறகு பியூட்டி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. இங்க பாரு பியூட்டி, வீட்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே நடந்துக்கணும். அம்மா, நீங்க சொல்றதை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தம்பி என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வீட்டுக்கு வந்ததும் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துப்பேன். பியூட்டி இப்படி சொன்ன உடனே சோனா குருவி பியூட்டி அழைச்சிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. பியூட்டிய பார்த்ததுக்கு தாவி போய் பியூட்டிய தான் நெஞ்சோட அழைச்சிக்கிட்டான். அக்கா, அக்கா, நீ இவ்வளவு நேரம் என்னை விட்டுட்டு எங்க போயிருந்த? எங்க நீ கிடைக்க மாட்டியோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அக்கா, இனிமே நான் உன்கிட்ட சண்டை போடவே மாட்டேன், அன்பா நடந்துப்பேன், இது சத்தியம். தம்பி தான் மேல வச்சிருக்க அன்பை நினைச்சு பியூட்டியும் கண்ணீர் விட்டு அழுதுச்சு. இவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க அன்பை நினைச்சு சோனா குருவியும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது. மறுநாள் கோரிப்பாகத்தை பார்த்த சோனா குருவி ரொம்பவும் சந்தோஷமா இப்படி பேச ஆரம்பிச்சது. கோரி அக்கா, என்னோட நீண்ட நாள் பிரச்சனைய ஒரே நாள்ல தீர்த்து வச்சிட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. சோனா, நீ நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நீ என்கிட்ட கடன் வாங்கிட்டு போன தானியங்களை நேத்து கொடுக்கறேன்னு சொன்ன, இன்னும் கொடுக்கல. தயவு செய்து அதை இன்னைக்காவது கொண்டு வந்து கொடுத்துரு. கோரிக்காவை சொன்னதை கேட்டு சோனா குருவி சிரிக்க ஆரம்பிக்க அது கூட சேர்ந்து கோரிக்காகவும் சிரிக்க ஆரம்பிச்சது.